தட்சனுடைய மகளாக தாட்சாயினியாக பிறந்தது அம்பிகைக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்ததாம். உங்களை எதிர்த்தவனுக்கு மகளாக பிறந்தேனே, அதனாலே இந்த நிலையிலேயே நான் தொடர விரும்பல, மீண்டும் ஒரு முறை பூலோகத்திற்கு சென்று தங்களை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாள். அதே நேரத்தில் ஹிமவான் அப்படிங்கிற மன்னன், இமயமலையனுடைய ராஜா, அவனும் அம்பிகை தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு தவம் செய்தானாம். அவன் தவத்தின் பலனாக மானசரோவர நதியிலே, அந்த ஏரியிலே 1000 இதழ் கொண்ட தாமரையிலே அம்பிகை பெண் குழந்தையாக தோன்றினாள். பார்வதி என்று பெயரிட்டு அவளையும் வளர்த்து வந்தான். சரியான பருவமடைந்த பொழுது சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்ள விழைந்து தேவாதி தேவர்கள் புடைசூழ கல்யாண சுந்தரராக எழுந்தருளி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ளணும். ஆனா சுவாமி இந்த நேரத்தில் தட்சனுடைய யாகத்தை அழித்து முடித்த பிறகு மௌன நிலையிலே தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி ஜனகாதி ரிஷிகளுக்கு ஆகமங்களை உபதேசம் செய்ய தொடங்கிவிட்டார். கைலாயத்திலே இப்படி ஒரு உபதேசம் நடக்கும் பொழுது உள்ளே யாரும் செல்ல முடியாது. நந்திகேஸ்வரரை வாசலிலே காவலாக வைத்துவிட்டு மன்மதனை தவிர வேறு யாரு வந்தாலும் உள்ளே விடாதேங்கிற கட்டளையோடு தவத்திலே மூழ்கிவிட்டார். தட்சனுடைய யாகத்தில் கலந்து கொண்டதினாலே தேவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம். அதனால தான் சூரபத்மன் காசியபருக்கும் மாயைங்கிற ஒரு அசுர பெண்ணுக்குமாக 3 பிள்ளைகளாகவும் ஒரு பெண்ணாகவும் இப்படி பிறந்து பல தவங்கள் செய்து வரங்கள் எல்லாம் பெற்று தேவாதி தேவர்களை எல்லாம் ஹிம்சித்துக் கொண்டு வந்தார்கள். சிவபெருமானுடைய வடிவமாக சிவனருளாக பிறந்தவன் ஒருவன் அன்றி இவர்களை யாரும் வெல்ல முடியாதுங்கிற வரத்தோட இருந்தாங்க. அந்த வரத்தினுடைய பலனாக முருகப்பெருமான் அவதாரம் செய்யணும். இதற்கான காலம் நெருங்கி வரணும்னா பார்வதி பரமேஸ்வரர்களுடைய திருமணம் நடக்கணும். சிவபெருமான் தவத்தில் இருக்கார். அவருடைய தவத்தை கலைக்க யாருக்கும் தைரியம் இல்லை. பிரம்மா, திருமால் எல்லாரும் பேசி கலந்து ஆலோசித்து மன்மதனை வைத்து சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கலாம்னு முடிவு செய்கிறாங்க. சிவனுடைய தவத்தை கலைக்க மன்மதன் முன் வந்தான். நந்தியம்பெருமானை போய் பார்த்து, நான் இப்போ கைலாயத்திற்குள்ள போகணும்னா நந்திகேஸ்வரரும் அனுமதித்தார். உள்ளே போய் தன்னுடைய புஷ்பபானம் 5 மலர்களாலான ஒரு அம்பை கரும்பு வில்லிலே கோத்து சிவபெருமான் மேலே எய்தினான். அந்த மலர் பட்ட மாத்திரத்திலே சிவபெருமான் தவம் கலைந்து கண் விழித்து மன்மதனை பார்த்தார். பார்த்த வேகத்தில் பெருமானுடைய விரூபாட்சம் 3வது கண் திறந்து அதிலிருந்து புறப்பட்ட அக்னியிலே மன்மதன் வெந்து தகித்து சாம்பலானான். அதே நேரத்திலே பார்வதி தேவி அந்த இடத்திலே வரும்படியாக தேவர்கள் செய்தார்கள். பெருமானுடைய திருக்கண் பார்வை அம்பிகையின் மேலே படர்ந்தது. அழகே வடிவான அம்பிகையை பார்த்து பரமன் திருமணம் செய்து கொள்ள விழைந்தார். ஹிமவான் மனமகிழ்ந்து பார்வதி தேவியை பரமன் திருக்கரங்களிலே பிடித்து கொடுத்து இருவருக்கும் பெரிய அளவிலே திருமணத்தை செய்து வைத்தார். திருக்கல்யாணம் கேட்டால் வீட்டிலே மங்களமான நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தம் நடக்கிற காலத்திலேயும் கந்தபுராணம் மங்கள செய்திகளாகவே நமக்கு சொல்லி இருக்கிறது. 2ஆம் நாள் கந்தபுராணத்தினுடைய 2வது பகுதி.